ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஜூன் 23ஆம் தேதியாகி இன்று தங்கத்தோடைய விலை கிராமிற்கு ₹5 குறைஞ்சிருக்குங்க. ஒரு கிராம் 9,230 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. அதுவே ஒரு சவரன் ₹73,840 விற்பனை செய்யப்பட்டு வந்துருக்குங்க. 22 கேரட் ஒரு கிராமுக்கு ₹5 குறைந்து ஒரு கிராம் 9,230 ரூபாயாகவும், ஒரு சவரன் ₹73,840 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் ஒரு கிராம் ₹10,069 ரூபாயாகவும், ஒரு சவரன் ₹80,552 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ நம்ம காலையில் போட்டிருந்த வீடியோவில் தங்கத்துடைய விலை வந்து அதே விலையில் இருக்கலாம், அதாவது சனிக்கிழமை விலையிலே இருக்கலாம். அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ₹10 ₹30 வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். பார்த்திங்கன்னா ₹5 மட்டும்தாங்க குறைஞ்சிருக்கு. சர்வதேச லெவலில் சின்ன இறக்கம் இருந்தாலும் US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஒரு 15 பைசா கிட்ட நம்மளுக்கு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு ₹20 கிட்ட குறையிற இடத்துல ₹5 மட்டும் குறைஞ்சிருக்கு. ஸ்ட்ரென்த்னா இருந்துன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்தியே குறைஞ்சிருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சர்வதேச லெவலில் சிறிய இறக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ பார்க்கலாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வெள்ளியோட விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அதை ₹120 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. முன்னதாக வெள்ளியோட விலையில் புதிய உச்சம்னு பார்த்தா ₹122 அப்படிங்கிற புதிய உச்சத்தை வச்சுருந்தது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ₹2 குறைஞ்சி இப்போ தற்பொழுது ₹120 சொல்லி விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதே விலை இன்று வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ₹120 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா தங்கத்துடைய விலையில் கிராமிற்கு ₹5 மட்டும் தான் குறைஞ்சிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குறையிறது ₹5 ₹10 அப்படி தான் குறையும். இன்க்ரீஸ் ஆகிறதா ₹100 ₹120 சொல்லிட்டு கிராமிற்கு டக்குன்னு வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா 23 தேதி ஆயிடுச்சுங்க. ஸோ வந்து சீட்டு பே பண்ணுறவங்க சிலர்லாம் பே பண்ணி முடிச்சிருப்பீங்க. சிலர் வந்து இன்னும் பே பண்ணாமல் வெயிட் பண்ணிக்கிட்டும் இருப்பீங்க. ஸோ பார்த்துக்குங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ரேட் எது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பே பண்ணிக்கங்க. 8,500 வருமானலாம் கேட்குறீங்க. தற்பொழுது இருக்க சூழ்நிலையில் சின்ன ட்ராப்ஸ் தான் வருது. 8,500 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ₹700 கிட்ட நமக்கு வந்து விலை குறையணும். ஆனால் அந்தளவுக்கு இப்போ குறைவதற்கான சந்தர்ப்பம் எதுவும் இல்லைங்க. குறையாமல் கிடையாது. ஏதோ ஒரு சான்ஸ் வந்ததுன்னா குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. முன்னதாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ₹9,290 புதிய உச்சத்தை போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ட்ராப் வந்துகிட்டே இருந்தது. டக்குன்னு ₹8,600 வரைக்கும் வந்துச்சுங்க. அந்த விலை குறைவு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் குறையும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதாவது 8,500 8,300 கீழே போகும்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா மீண்டும் கொஞ்சமாக அதிகரித்து 8,900 9,000 ரேஞ்சிலே இருந்துகிட்டே இருந்தது. இப்போ சடனாக மீண்டும் வந்து அந்த ₹300 வந்து அதிகரித்து ₹9,320 அப்படிங்கிற புதிய உச்சத்தை வந்து தொட்டுது. இப்போ மீண்டும் வந்து ஒரு சின்னதாக விலை ஒரு ₹100 ₹150 குறைஞ்சி இப்போ ₹9,230 அப்படிங்கிற மாதிரி இன்று விலை நிர்ணயம் ஆயிருக்குங்க. வெள்ளியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ₹107 ₹108 இருந்தது. இப்போ டக்குன்னு ₹10 வந்து கிராமுக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ வந்து தங்கம் மற்றும் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க. ஒரே டைமில் நம்ம வந்து கம்மியாகிறப்போ நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிங்கன்னா விலை குறைவு வந்துட்டுருக்குங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு கிராமிற்கு ₹100 ₹150 இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கையில் அமௌண்ட் இருந்ததுன்னா கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது லாபகரமாக இருக்குங்க. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசகரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க. மதியம் ஏதாவது அப்டேட் இருந்தால் உங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.